ஸோ பொதுவாகவே இந்த கேண்டில்ஸ்டிக்கை லேர்ன் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா புல்லிஷ் பேட்டர்னாக இருந்தால் மார்க்கெட் மேலே போகும், பேரிஷ் பேட்டர்னாக இருந்தால் மார்க்கெட் கீழே வரும். ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேன் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ ஹேமர் பேட்டர்ன் வந்தால் மார்க்கெட் மேலே ஏறும், ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் வந்தால் மார்க்கெட் கீழே இறங்கும். ஸோ இப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன அப்படிங்கிறத வந்து யாருமே லேர்ன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேண்டில்ஸ்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து கற்றுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிறப்ப கேண்டில்ஸ்டிக்கை பற்றின தெளிவான புரிதல் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேண்டில்ஸ்டிக்கை எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவை மறக்காம ஃபுல்லாக பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேண்டில்ஸ்டிக்கோட பேசிக்லேருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேண்டில்ஸ்டிக்கை வந்து எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு போகலாம். ஸோ முதலாவது நம்ம கேண்டில்ஸ்டிக்கோட பேசிக்கை பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு கேண்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கான ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அப்படிங்கிற 4 விலைகளை கொண்டு வந்து உருவாகக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அது என்ன அந்த 4 விலைகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, உதாரணத்திற்கு டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒரு டே கேண்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து நமக்கு காலையில் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கும், ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த பிரைஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓப்பன் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மார்க்கெட் இறுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரைஸ்ல வந்து முடிவடைஞ்சிருக்கும். ஸோ அந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ளோஸ் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் இந்த ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுதுங்க இல்லையா? ஸோ இதற்கு இடைப்பட்ட டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு, அதாவது அதிகபட்ச விலையா ஒரு விலை போயிருக்கும், அதே மாதிரி குறைந்தபட்ச விலையா ஒரு விலைக்கு வந்திருக்கும். ஸோ இந்த அதிகபட்ச விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை பிரைஸ் மார்க்கெட் போன குறைந்தபட்ச விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ பிரைஸ் அழைப்பாங்க. ஓகேங்களா? இந்த டைம் ஃப்ரேம்னா என்ன? ஸோ இந்த டைம் ஃப்ரேம் கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோட லாஸ்ட்ல வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு கேண்டில் அப்படிங்கிறது மொத்தம் 4 வகையான விலைகளை கொண்டு உருவாகுது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் கேண்டில் அப்படின்ட்டும், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பியர் கேண்டில் அப்படின்ட்டும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த புல் கேண்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ இது வந்து பாசிட்டிவ்னஸை குறிக்குது. அதே மாதிரி பியர் கேண்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கும். ஸோ இது வந்து மார்க்கெட்டோட நெகட்டிவா குறிக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நமக்கு மொத்தம் 2 வகையான கேண்டில் இருக்கு. ஸோ இந்த புல் கேண்டில் வந்து கிரீன் கலர்ல மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த பியர் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதனுடைய கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற சார்ட்டிங் சாஃப்ட்வேருக்கு தகுந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். இருந்தாலும் நீங்க உங்களுடைய சார்ட்டிங் சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு தேவையான கலர்ல இந்த புல் கேண்டிலுக்கும் பியர் கேண்டிலுக்கும் வந்து கலர் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீன் அண்ட் ரெட் கேண்டில வச்சு தான் புல் அண்ட் பியர் கேண்டில பத்தி வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 வகையான பிரைஸை கொண்டு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம புல்லிஷ் கேண்டில் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனான விலை இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஓப்பனான விலைக்கு மேல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, ஸோ இந்த ஓப்பன் பிரைஸுக்கு மேல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு புல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இந்த புல் கேண்டில் நம்ம 3 பார்ட்ஸா வந்து பிரிக்கலாம். ஸோ அது என்னென்ன பார்ட்ஸ் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பார்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின் பாடி இல்லைனா ரியல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல ஒரு பாடி ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ கேண்டில் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் பாடி இல்லைனா மெயின் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் பிரைஸும் க்ளோஸ் பிரைஸும் சேர்ந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரியல் பாடியை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது ஓப்பன் பிரைஸை விட க்ளோஸ் பிரைஸ் வந்து மேல இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கிரீன் கலர்ல வந்து இந்த ரியல் பாடி வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து இதுல முக்கியமா இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மேல இருக்குங்க இல்லையா? இந்த ஷேடோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஷேடோ இல்லைன்னா டெய்ல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஹை பிரைஸ், அதாவது மேல இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து அப்பர் ஷேடோ அப்படின்ட்டும், கீழே இருந்தா அதை வந்து லோயர் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி இப்போ பியர் கேண்டில பத்தி பார்க்கலாம். சோ இந்த பியர் கேண்டிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 வகையான பார்ட்ஸ் கொண்டு உருவாக்கப்படுகிறதா. சோ இந்த பியர் கேண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் பிரைஸ் இருக்கு இல்லையா? ஓப்பன் பிரைஸுக்கு கீழே வந்து க்ளோஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம பியர் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெட் கலர்ல வந்து ஃபார்ம் ஆகும். சோ அதுக்கப்புறம் நம்ம புல் கேண்டில்ல பார்த்த மாதிரியே இதுலயும் அப்பர் ஷேடோ அண்ட் லோயர் ஷேடோ இருக்கு. சோ ஹை பிரைஸ் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபார்ம் பண்ற இந்த ஷேடோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பர் ஷேடோவும், லோ பிரைஸ் ஃபார்ம் பண்ற ஷேடோ வந்து பாத்தீங்க அப்படின்னா லோயர் ஷேடோவும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நம்ம கேண்டில்ஸை வந்து மொத்தம் 3 பார்ட்ஸா வந்து பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பார்ட்ஸுமே வந்து நமக்கு முக்கியமானது தான். ஸோ இந்த 3 பார்ட்ஸை வச்சு நம்ம எப்படி ஒரு கேண்டிலை அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டோரியை வந்து சொல்ல வருது. ஸோ அந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்க சைக்காலஜிக்கலா ஒரு கேண்டிலை வந்து ஈஸியா ரீட் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம புல்லிஷ் கேண்டில் எடுத்துக்குவோம். ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
இதுல புல்லோட பவர் என்ன இருக்கு, பியரோட பவர் என்ன இருக்கு, சோ இது யார் வின் பண்ணிருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த கிரீன் கலர் கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புல் கேண்டில்ங்கிறது என்ன, ஓப்பன் பிரைஸ்க்கு மேல வந்து க்ளோஸ் பிரைஸ் இருந்தா இது வந்து புல் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். சோ ரியல் பாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பனும் க்ளோஸும் சேர்ந்து நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல ஒரு ரியல் பாடி வந்து ஃபார்ம் பண்ணிருது. ஓகேங்களா? சோ இதுல புல்லோட பவர் என்ன, பியரோட பவர் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்போ காலையில வந்து கேண்டில் வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்கு. சோ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் லோவா இறங்கிருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கு மேல என்ன ஆச்சு அப்படின்னா இதுக்கு மேல மார்க்கெட்டை புல் வந்து கீழே இறங்க விடல. ஓகேங்களா? சோ அதனால மார்க்கெட்டை எகைன் வந்து மேல எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ மேல எடுத்துட்டு போயிட்டு மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் மேல போயிருச்சு. சோ மேல போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஹை பிரைஸ்க்கு வந்து போயிருக்கு. சோ இது வரைக்கும் போயிருக்கு. சோ இப்போ என்னாச்சுன்னா இந்த பிரைஸ்க்கு மேல பியர் வந்து விடல. ஓகேங்களா? சோ பியர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சோ மார்க்கெட்டை மறுபடியும் எகைன் கீழே கொண்டு வந்து இந்த ஏரியால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு மேல பியர்னால மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ண முடியல. சோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில க்ளோஸ் ஆயிருச்சு. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம புல் அண்ட் பியரோட பவர் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். சோ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும், ஓகேங்களா, சோ இந்த லோல இருந்து க்ளோஸ் வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புல்லோட கண்ட்ரோல் இருக்கு, அதாவது இந்த கேண்டில். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இந்த க்ளோஸ்ல இருந்து இந்த ஹை பிரைஸ் இருக்குங்க இல்லையா, சோ இந்த ஹை பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியரோட பவர். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம இந்த கேண்டில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சோ இந்த கேண்டில்ல ஆதிக்கம் யார் வந்து செலுத்துறா, புல்லோட பவர் தான் வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த கேண்டில் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது, சோ மார்க்கெட்ல இப்போ புல்லோட பவர் அதிகமா இருக்கு. சோ அவ்வளவுதாங்க கேண்டில் ஸ்டிக்கை ரீட் பண்றது. சோ இதான் வந்து சிம்பிளா கேண்டில் ஸ்டிக்கை வந்து ரீட் பண்றது. சோ அடுத்து நம்ம பியர் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சிடும். இந்த பீரிஷ் கேண்டில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஓப்பன் பிரைஸ் கீழே வந்து க்ளோஸ் பிரைஸ் இருக்கும். சோ இது மாதிரி நமக்கு ஒரு ரெட் கலர் பாடி வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இதை நம்ம பீரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கேண்டில்ல நம்ம புல்லோட ஆதிக்கம் அதிகமா இருக்கா, பியரோட ஆதிக்கம் அதிகமா இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ காலையில மார்க்கெட் வந்து இந்த பிரைஸ்ல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. சோ ஓப்பன் ஆயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஹை பிரைஸ் வந்து போயிருக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் ஹை பிரைஸ் போயிருக்கு. சோ அதுக்கப்புறம் பியர் வந்து பிரைஸ் அதுக்கு மேல கொண்டு போக விடல. சோ எகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்க இருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டு சோ மார்க்கெட் அப்படியே கீழே இறங்கிட்டே வருது. சோ இறங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புதுசா ஒரு லோ வேல்யூ வந்து கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? சோ இந்த லோ வேல்யூ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா புல் வந்து என்டர் ஆகுறாங்க. இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் கீழே இறங்க விடல. சோ அதனால எகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேல போயிட்டு இங்க க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம இந்த கேண்டில் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லோல இருந்து இந்த க்ளோஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா புல்லோட ஆதிக்கம் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பையர்ஸோட ஆதிக்கம், புல்லுங்கிறது யாரு, பையர்ஸ், அதே மாதிரி பியர்ங்கிறது யாரு, செல்லர்ஸ். ஓகேங்களா? சோ இப்போ இந்த க்ளோஸ்ல இருந்து இந்த ஹை இருக்குங்க இல்லையா, சோ இந்த ஹை அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் பியரோட ஆதிக்கம், இந்த க்ளோஸ் வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பியரோட ஆதிக்கம் தான் இருக்கு. சோ அப்போ இங்க பியர்ஸோட ஆதிக்கம், இங்க புல்லோட ஆதிக்கம், சோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. சோ இதனுடைய ரேஞ்ச் அதிகமா இருக்கா, இல்ல பியரோட ரேஞ்ச் அதிகமா இருக்கா, புல்லோட ரேஞ்ச் அதிகமா இருக்கா, இல்ல பியரோட ரேஞ்ச் வந்து அதிகமா இருக்கா? சோ இந்த கேண்டில பொறுத்த அளவுக்கு நமக்கு பியரோட ரேஞ்ச் தான் வந்து அதிகமா இருக்கு. சோ அப்போ இந்த கேண்டில யார் வின் பண்ணா, பியர் தான் வின் பண்ணாங்க. சோ இப்போ சிம்பிளா சொல்ல போனா இந்த கேண்டில பார்த்தோம் அப்படின்னா இப்போ மார்க்கெட்ல பியரோட ஆதிக்கம் வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம இந்த கேண்டில் மூலமா வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? சோ இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேண்டில் ஸ்டிக்கோட பேசிக் பார்த்திருக்கோம். சோ அதுக்கப்புறம் கேண்டில் ஸ்டிக்கை நம்ம எப்படி பேசிக்கா ரீட் பண்ணும் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். ஓகேங்களா? சோ கேண்டில் ஸ்டிக்கை எப்படி நம்ம ரீட் பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இன்னும் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேஜரான 3 டைப் ஆஃப் கேண்டில் எடுத்திருக்கேன். சோ அந்த கேண்டில வந்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அனலைஸ் பண்ணிட்டு அந்த கேண்டில பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்டர்சைஸ்டு கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இன்டிசிசிவ்னஸ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கேண்டிலோட ரியல் பாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்னதா இருக்கும், இல்லைன்னா ஒரு சில சமயங்கள் வந்து ரியல் பாடியே இருக்காது. ஓகேங்களா? சோ இது மாதிரி கேண்டில் வந்து நம்ம டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ நம்ம இந்த கேண்டில் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த கேண்டில் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம இதுல எப்படி நம்ம ட்ரேட் செட்டப் எடுக்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். சோ இப்போ நம்ம இந்த கேண்டில் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா சோ கேண்டில் வந்து இந்த ஏரியால ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ ஓப்பனுக்கு மேல க்ளோஸ் இருந்தா இது ஒரு புல்லிஷ் கேண்டில். ஓகேங்களா? சோ இது வந்து பாடி வந்து சின்னதா இருக்குங்காட்டி இதுல நம்ம புல்லிஷ் பேரிஷ் அப்படிங்கறத வந்து நம்ம கணக்கு வைக்க தேவையில்லை. சோ அந்த கேண்டிலோட ரியல் பாடியோட சைஸை பொறுத்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய பவர் வந்து இருக்கும். புல்லோட பவரா இருந்தாலும் சரி, பியரோட பவரா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? சோ இப்போ இதுல வந்து ஒரு நியூட்ரலா தான் இதை வந்து கருதப்படுது. ஓகேங்களா? சோ இந்த டவுஜில வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த ஏரியால ஓப்பன் ஆயிருக்கு. சோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் கீழே போயிருக்கு. சோ இதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா புல் என்டர் ஆயிட்டு பிரைஸ் இதுக்கு கீழே போக விடல. சோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எகைன் மறுபடியும் மேலே ஆரம்பிச்சிருக்கு. சோ மேலே ஏறிட்டு இது வரைக்கும் ஒரு ஹை போயிருக்கு. சோ இந்த ஹைக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா பியர் வந்து விடல. ஓகேங்களா? சோ அதனால மார்க்கெட் மறுபடியும் எகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியர் வந்து கீழே இறக்கிட்டு வராங்க. சோ இறக்கிட்டு வந்து இந்த லெவல்ல க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சோ இப்போ சின்னதா ஒரு ரியல் பாடி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ இதுல புல் பவர் என்ன இருக்கு, பியர் பவர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இப்போ இந்த கேண்டில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ இந்த ஹைல இருந்து இந்த க்ளோஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, பியரோட கண்ட்ரோல்ல இருக்கு மார்க்கெட். சோ அதே மாதிரி இந்த க்ளோஸ்ல இருந்து இந்த லோ வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா புல் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இது புல் கண்ட்ரோல்ல இருக்கு, இது பியர் கண்ட்ரோல்ல இருக்கு. சோ இப்போ ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் பவர் தான். ஓகேங்களா? புல்லோட பவரும் பியரோட பவரும் ஈக்குவலா இருக்கு. சோ இது வந்து நம்ம ஒரு நியூட்ரல் கேண்டில்ல வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஒரு
டோஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஈக்குவல் டு க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் ஆயிட்டு அதே இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால ரியல் பாடி வந்து இல்ல. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அப்பர் ஷேடோ லோயர் ஷேடோ ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ இது ஒரு நியூட்ரல் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா இந்த நியூட்ரல் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா ரெண்டு வகையில நம்ம இந்த நியூட்ரல் பேட்டர்ன் வந்து ட்ரேட் பண்ண முடியும். இது வந்து ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்னாவும் பயன்படுத்தலாம், ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்னாவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேட்டர்ன் வந்து மார்க்கெட்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதனுடைய ப்ரியர் ட்ரெண்ட் வந்து பார்க்கணும். அதாவது அது எந்த லொகேஷன்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து ப்ரியர் ட்ரெண்ட் வந்து பார்க்கணும். ஸோ ப்ரியர் ட்ரெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பேட்டர்ன் நமக்கு அப் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கிருந்து மார்க்கெட் இது வரைக்கும் புல்லோட கண்ட்ரோல்ல வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு நியூட்ரல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த ஏரியாவில் புல்லோட பலமும் பியரோட பலமும் ஈக்குவலா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இதுக்கப்புறம் எப்படி வேணாலும் போலாம். ஓகேங்களா? சோ இப்போ இன்கேஸ் மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டவுஜியோட லோவா கட் பண்ணிட்டு ஓபன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் பீரோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். சோ அதுக்கப்புறம் ஃபர்தரா கீழே போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சோ அதே மாதிரி இந்த ஹையை கட் பண்ணிட்டு மேல போயிருச்சு அப்படின்னா மேல ஓபன் ஆயிருச்சு அப்படின்னா ட்ரெண்ட் இருக்கிற ட்ரெண்டே வந்து கன்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சோ இப்போ இந்த சார்ட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால நமக்கு டோஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது? இந்த ஏரியால பையரோட பலமும் செல்லரோட பலமும் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா புல்லோட கண்ட்ரோலுக்கு போகுதா பேரோட கண்ட்ரோலுக்கு போகுதா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா சோ மார்க்கெட் வந்து பேரோட கண்ட்ரோலுக்கு போயிருச்சு அப்படிங்கறத வந்து இண்டிகேட் பண்ணுது. சோ இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணிட்டு சோ மார்க்கெட் வந்து எப்போ இந்த கேண்டில் கீழே வந்து ஓப்பன் ஆகுதோ அந்த ஏரியால வந்து என்ட்ரி எடுப்போம். சோ அப்படி இங்க என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து இது வரைக்கும் கீழே தான் வந்திருக்கு. சோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஷார்ட் போயிருந்தீங்க அப்படின்னா இந்த அதாவது ட்ரெண்ட் ரிவர்சல்ல இதை யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த ஹை பிரைஸ் இருக்கு இல்லையா இந்த ஹை பிரைஸ் வந்து ஸ்டாப் லாஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் டார்கெட். சோ எந்த ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னுமே நமக்கு டார்கெட் வந்து தராது, என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் கொடுக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் நமக்கு ரெசிஸ்டன்ட்லயோ இல்ல ரெசிஸ்டன்ட்க்கு பக்கத்துலயோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் வரைக்கும் நீங்க டார்கெட் வந்து வச்சுக்கலாம். சோ அதுக்கு அடுத்து முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்ல வந்து ஒர்க் ஆகாது, ட்ரெண்டிங் மார்க்கெட்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஒன்னு அப் ட்ரெண்ட்ல இருக்கலாம் இல்ல டவுன் ட்ரெண்டா இருக்கலாம். சோ இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்ல மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். சைட்வேஸ் மார்க்கெட்ல வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. இந்த டோஜி வந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்தா நம்ம எப்படி இந்த டோஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ எந்த ஒரு பேட்டர்னுமே மார்க்கெட்ல ஃபார்ம் ஆனனையும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரியர் ட்ரெண்ட் வந்து பாத்துருங்க. ப்ரியர் ட்ரெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட். சோ இந்த டவுன் ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டோஜி வந்துச்சு அப்படின்னா இந்த டோஜி அப்படிங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணுது? இந்த ஏரியாவில் பையரோட பலமும் செல்லரோட பலமும் ஈக்குவல் ஆயிருச்சு அப்படிங்கறத வந்து இண்டிகேட் பண்ணுது. சோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து யார் வின் பண்றாங்களோ சோ அவங்களோட கண்ட்ரோல்ல வந்து மார்க்கெட் எடுத்துக்குவாங்க அப்படிங்கறத வந்து இது இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? சோ இப்போ இந்த ஏரியால வந்து நமக்கு டோஜி வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? சோ இப்போ டோஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டோஜியோட ஹை பிரைஸ்க்கு மேல ஓபன் ஆச்சு அப்படின்னா சோ புல் வந்து வின் பண்ணிட்டாங்க. சோ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா புல்லோட கண்ட்ரோலுக்கு போக போகுது அப்படிங்கறது அர்த்தம். சோ அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டவுஜோட லோ பிரைஸ்க்கு கீழே ஓபன் ஆச்சு அப்படின்னா சோ மார்க்கெட் வந்து பியரோட கண்ட்ரோலுக்கு போயிருச்சு அப்படிங்கறது அர்த்தம். சோ பியர் வந்து வின் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி இருக்கக்கூடிய டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கறது அர்த்தம். சோ இது மாதிரி இந்த டோஜி பேட்டர்னை நாம ட்ரெண்ட் கண்டினியூஷனாவும் யூஸ் பண்ணலாம், ட்ரெண்ட் ரிவர்சலாவும் யூஸ் பண்ணலாம். சோ இந்த சார்ட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெண்ட் ரிவர்சலுக்காக செட்டப் வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்க இருந்து இது வரைக்கும் பேரோட கண்ட்ரோல் இருந்திருக்கு. சோ இந்த ஏரியால நமக்கு பையர் அண்ட் செல்லரோட பலம் வந்து ஈக்குவல் ஆயிருச்சு. ஓகேங்களா? சோ இதுக்கு அடுத்து புல் வின் பண்ணாங்கன்னா புல்லோட கண்ட்ரோல்ல மார்க்கெட் போகும், பியர் வின் பண்ணாங்கன்னா பியரோட கண்ட்ரோல்ல மார்க்கெட் வரும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த சார்ட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கிரீன் கலர் கேண்டில். சோ இந்த கிரீன் கலர் கேண்டில் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா சோ மார்க்கெட்ல புல் வந்து என்ட்ரி ஆயிட்டாங்க அப்படிங்கறது வந்து இண்டிகேட் பண்ணுது. சோ நம்ம இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சோ எப்ப மார்க்கெட் வந்து இந்த ஹை பிரைஸ் பிரேக் பண்ணிட்டு ஓபன் ஆகுதோ சோ அந்த ஏரியால வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம். சோ அப்படி என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா இங்க என்ட்ரி எடுத்திருப்போம். சோ நமக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் மேல வந்திருக்கு. சோ அதுக்கு அடுத்து இதுக்கு ஸ்டாப் லாஸ். சோ ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ரிவர்சல் செட்டப் எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டவுஜியோட லோ பிரைஸ் இருக்கு இல்லையா இந்த லோ பிரைஸ் கீழே வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கப்புறம் முக்கியமா என்னன்னா எந்த ஒரு பேட்டர்னுமே நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்ல வந்து ஒர்க் ஆகாது, ஒன்லி ட்ரெண்டிங் மார்க்கெட்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். சோ அதுக்கடுத்து இந்த டோஜி வந்து நமக்கு சப்போர்ட்ல ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதனுடைய அக்யூரசி வந்து இன்னும் அதிகமா இருக்கும். சோ அது மட்டும் இல்லாமல் இதற்கு ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஜோனுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் வரைக்கும் நீங்க டார்கெட் வந்து வச்சுக்கலாம். அதாவது இது சப்போர்ட்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மட்டும் நீங்க டார்கெட் வந்து ரெசிஸ்டன்ட் வரைக்கும் டார்கெட் வந்து வச்சுக்கலாம். சோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போற கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு அண்டர் சைஸ்டு கேண்டில் டைப் தான். சோ இந்த கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அண்டர் சைஸ்ல கொஞ்சம் சின்னதான ரியல் பாடி வந்து கொண்டிருக்கும். ஓகேங்களா? சோ அதனால இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா லோ புல் அண்ட் பியர் பவர் அப்படின்னு சொல்லுவோம். சோ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ
இங்க ஓப்பன் ஆயிருக்கு கேண்டில், அதாவது இந்த ஏரியால வந்து ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் லோவா போயிருக்கு. சோ இதற்கு கீழே போறதுக்கு வந்து புல் வந்து வில்ல, சோ மறுபடியும் அகைன் மார்க்கெட் மேல கொண்டு போயிருக்காங்க. சோ இது வரைக்கும் புல் வந்து மேல கொண்டு போக ட்ரை பண்ணிருக்காங்க. சோ இந்த ஏரியால பியர் என்ட்ரி ஆயிட்டு இதுக்கு மேல பிரைஸ் மேல போக விடாம தடுத்துட்டு சோ பிரைஸ் மறுபடியும் டிராப் பண்ணிட்டு இந்த ஏரியால வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி சின்னதா ஒரு ரியல் பாடி வந்து ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சோ இந்த ஏரியால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா புல்லோட பவர் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இப்போ நம்ம புல் அண்ட் பியர் பவரை நார்மலா எப்போ அனலைஸ் பண்ற மாதிரி அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த லோவுல இருந்து இந்த க்ளோஸ் இருக்கு இல்லையா, இந்த க்ளோஸ் வரைக்கும் புல் பவர். ஸோ இந்த க்ளோஸ்ல இருந்து இந்த ஹை வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியர் பவர். ஸோ ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புல்லோட பவர் வந்து கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மற்ற கேண்டில் கம்பேர் பண்ணும்போது இந்த கேண்டில் நமக்கு புல்லோட பவர் கம்மியா இருக்கும். ஸோ அதே மாதிரி பியர் கேண்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால ஓப்பன் ஆகுது. ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு ஹை பிரைஸ் போகுது. ஸோ இந்த பிரைஸ்ல இருந்து அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியர் என்ட்ரி ஆயிட்டு ஸோ இந்த பிரைஸுக்கு மேல மார்க்கெட்டை கொண்டு போக விடாம அகைன் மார்க்கெட் வந்து கீழே இறக்குறாங்க. ஸோ கீழே இறக்கிட்டு இந்த பிரைஸ் வரைக்கும் லோவா கொண்டு வந்துறாங்க. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா புல் என்ட்ரி ஆறாங்க. ஸோ அகைன் மார்க்கெட்டை மறுபடியும் மேல கொண்டு போயிட்டு இந்த வேலையில க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு சின்னதா ஒரு ரியல் பாடி வந்து ஃபார்ம் ஆயிருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதுல புல் அண்ட் பியர் பவர் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கிருந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியர் பவர், சோ இங்க இருந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா புல் பவர். ஓகேங்களா? சோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டும் கிட்டத்தட்ட சேமா இருக்கும், அப்படி இல்லைன்னா கம்மியான பியர் பவர் இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோ புல் பவர் அண்ட் லோ பியர் பவர் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த கேண்டில் வந்து நம்ம மார்க்கெட்ல வந்தா பெருசா எதுவும் எடுத்துக்க தேவையில்லை. ஓகேங்களா? சோ அதனால இந்த கேண்டில்ஸ் வந்து நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். சோ எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற கேண்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் புல் கேண்டில் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நார்மல் புல்லிஷ் கேண்டில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சோ இந்த படத்துல இருக்க மாதிரி வந்து நமக்கு நார்மல் புல்லிஷ் கேண்டில் வந்து இருக்கும். சோ இந்த கேண்டில் நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா சோ மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகுது. சோ அதுக்கப்புறம் இது வரைக்கும் லோவா போயிருக்கு. சோ இந்த ஏரியால வந்து பாத்தீங்க அப்படின்னா புல் வந்து என்ட்ரி ஆயிட்டு இதுக்கு கீழே பிரைஸ் வந்து கீழே கொண்டு போக விடாம அகைன் மார்க்கெட்டை வந்து மேல கொண்டு போறாங்க. சோ இந்த ஹை பிரைஸ் வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஏரியால வந்து பியர் என்ட்ரி ஆயிட்டு இந்த பிரைஸ்க்கு மேல போகாம தடுத்துட்டு அகைன் மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால ரொம்ப கீழே கொண்டு வர முடியல. இந்த பிரைஸ்ல வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சோ இந்த பிரைஸ்ல க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால நமக்கு ஒரு புல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து நார்மல் சைஸ் புல் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த நார்மல் சைஸ் புல் கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம புல் அண்ட் பியர் பவர் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த க்ளோஸ்ல இருந்து இந்த லோ வரைக்கும் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா புல் பவர், இந்த க்ளோஸ்ல இருந்து இந்த ஹை வரைக்கும் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பியர் பவர். ஓகேங்களா? சோ இதான் வந்து நார்மல் புல்லிஷ் கேண்டில். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். சோ நார்மல் கேண்டிலோட ரியல் பாடியோட சைஸை விட இந்த ஏரியால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் பாடியோட சைஸ் வந்து பெருசா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்படி பெருசா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்ம புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா புல்லிஷோட ஆதிக்கம் நார்மல் கேண்டில கம்பேர் பண்றதை விட இங்க அதிகமா இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த கேண்டில் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அடுத்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் புல்லிஷ் கேண்டில பத்தி பார்க்கலாம். சோ இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் புல்லிஷ் கேண்டில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா சோ நார்மல் கேண்டிலை விட 2-3 மடங்கு பெருசா ரியல் பாடி வந்து கொண்டிருக்கும். சோ இதை நம்ம எக்ஸ்ட்ரா லார்ஜ் புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் புல்லிஷ் கேண்டில் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட்ல புல்லோட பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறத வந்து இது இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? சோ இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஓப்பன் ஆயிருக்கு. சோ மறுபடியும் அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே வந்திருக்கு. சோ இந்த லெவலுக்கு கீழே வந்தோடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால மறுபடியும் புல் வந்து பிரைஸை வந்து இந்த லெவலுக்கு கீழே கொண்டு போக விடாம தடுத்துட்டு அகைன் மறுபடியும் பிரைஸ் வந்து மேலே ஏத்திருக்காங்க. சோ அதனால இது வரைக்கும் ஹை போயிருக்கு. சோ இந்த ஹை பிரைஸ்க்கு மேல வந்து பியர் வந்து விடல. சோ அதனால அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இந்த லெவல்ல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதுல புல் அண்ட் பியர் பவர் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா சோ இந்த க்ளோஸ்ல இருந்து இந்த லோ வரைக்கும் புல்லோட பவர், அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த க்ளோஸ்ல இருந்து இந்த ஹை வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியரோட பவர். சோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும் யார் வின் பண்ணிருக்கா. அதுல புல் வந்து வின் பண்ணிருக்கா, புல்லோட பவர் வந்து அதிகமா இருக்கு. சோ இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா புல்லோட கண்ட்ரோல்ல தான் போகும் அப்படிங்கறத நீங்க ஈஸியா அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் புல்லிஷ் கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? சோ எந்த ஒரு பேட்டர்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரியர் ட்ரெண்ட் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? சோ ப்ரியர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட், இங்க இருந்து இது வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது எந்த ஒரு பேட்டர்னாக இருந்தாலும் சோ ட்ரெண்டிங் மார்க்கெட்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும், சைட்வேஸ் மார்க்கெட்ல வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இப்போ இந்த ஏரியால நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் உருவாயிருக்கு. சோ இப்போ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா சோ இது வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பியரோட கண்ட்ரோல் இருந்த மார்க்கெட் இப்போ புல்லோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படிங்கறத இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் கேண்டில் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. சோ இருந்தாலும் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கேண்டிலோட ஹையை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த ஹைக்கு மேல எப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ சோ அந்த லெவல்ல வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம். சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஏரியால என்ட்ரி எடுத்திருப்போம். சோ நமக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் மேலதான் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு ஸ்டாப் லாஸ், சோ இந்த கேண்டிலோட லோ பிரைஸ்க்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு அடுத்து இந்த பேட்டர்ன் நமக்கு சப்போர்ட்ல ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
சப்போர்ட் ஜோனுக்கு கீழே வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அக்யூரசி வந்து இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ இதனுடைய டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் வரைக்கும் வந்து நீங்க டார்கெட் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம ட்ரெண்ட் கண்டினியூஷனாகவும் பயன்படுத்தலாம். ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து இது வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓவரால் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து மீட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போகுது, அந்த ரெசிஸ்டன்ட் உடைக்க முடியல, அகைன் மார்க்கெட் அங்கிருந்து கீழே வருது. ஸோ மறுபடியும் செகண்ட் டைம் போகுது, உடைக்க முடியல, மறுபடியும் கீழே வருது. தேர்ட் டைம் போகுது, தேர்ட் டைமும் உடைக்க முடியல, மறுபடியும் கீழே வருது. ஸோ மூணாவது டைம் என்ன பண்ணுதுன்னா ஸோ இது பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் கேண்டில் வந்து போடுறது. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது? புல்லோட பவர் தான் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதுவும் இல்லாத இந்த ஏரியால பிரேக் அவுட் வேற நடந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் நடந்தங்காட்டி அடுத்து மார்க்கெட் எங்க போகணும்? அடுத்த ரெசிஸ்டன்ட்க்கு வந்து போகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் மேல வந்துருச்சு. ஸோ இதுல எங்க என்ட்ரி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட அதாவது இந்த கேண்டிலோட ஹை இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹை பிரைஸ்க்கு மேல எப்போ கேண்டில் ஓப்பன் ஆகுதோ அந்த பிரைஸ்ல வந்து என்ட்ரி எடுத்துப்போம். ஸோ அப்படி என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் வந்து மார்க்கெட் மேல வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம ஸ்டாப் லாஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இது வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணா இந்த ரெசிஸ்டன்ட் வந்து நமக்கு சப்போர்ட்டா மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணணும். டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் நீங்க டார்கெட் வந்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா லார்ஜ் பியர் கேண்டில் பத்தி பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா ஒரு பியரிஷ் கேண்டில் எப்படி இருக்கும், பிக் பியரிஷ் கேண்டில் எப்படி இருக்கும், எக்ஸ்ட்ரா லார்ஜ் பியரிஷ் கேண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ நார்மல் பியரிஷ் கேண்டில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா சோ இந்த படத்துல இருக்க மாதிரி தான் வந்திருக்கும். ஓகேங்களா? சோ அதோட ரியல் பாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு பெருசா இருக்கும். அவ்வளவுதான் நார்மலா கேண்டில் இருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்து பிக் பியரிஷ் கேண்டில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஸோ இந்த நார்மல் கேண்டிலை விட ஒரு 2 மடங்கு அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா இதை நம்ம பிக் பேரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் பேரிஷ் கேண்டில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஸோ இந்த பிக் பேரிஷ் கேண்டில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிக் பேரிஷ் கேண்டிலை விட ஒரு 2 மடங்குக்கு மேல அதனுடைய ரியல் பாடி வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம எக்ஸ்ட்ரா லார்ஜ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா லார்ஜ் பேரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ இது வந்து நார்மல் பேரிஷ் கேண்டில், இது வந்து பிக் பேரிஷ் கேண்டில், இது வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் பேரிஷ் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் பேரிஷ் கேண்டில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் பேரிஷ் கேண்டில் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிருந்து இது வரைக்கும் மார்க்கெட்டை மேல கொண்டு போக ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏரியால பியர் வந்து என்ட்ரி ஆறாங்க. ஸோ இதுக்கு மேல பிரைஸை கொண்டு போக விடல. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா மார்க்கெட்டிங்கிறது கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் லோ வந்திருக்கு. இந்த ஏரியால புல் என்ட்ரு ஆக ஆரம்பிச்சாங்க. இந்த பிரைஸ் கீழே கொண்டு போக விடல. ஓகேங்களா? ஸோ அகைன் மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேல போயிட்டு இங்க க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் பியர் கேண்டில்ல புல் அண்ட் பியர் பவரை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா புல்லோட பவர். சோ இந்த ஹைல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பீரோட பவர். ஓகேங்களா? சோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. சோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ பீரோட ஆதிக்கம் தான் இந்த கேண்டில் அதிகமா இருக்கு. சோ மார்க்கெட் பீரோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இந்த கேண்டில் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் செட்டப் எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம். வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அப் ட்ரெண்ட்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரா லார்ஜ் பேரிஷ் கேண்டில் வந்து நமக்கு அப் ட்ரெண்ட்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப் ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டிலா வந்து பயன்படுத்தலாம். அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்னா பயன்படும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அப் ட்ரெண்ட்ல எப்படி இந்த கேண்டில் யூஸ் பண்ணி ட்ரேட் செட்டப் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் இங்க இருந்து இது வரைக்கும் நமக்கு அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. ஓகேங்களா? சோ இந்த ஏரியால நமக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா லார்ஜ் பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இப்போ இதில் நம்ம எங்க என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட லோ வேல்யூ மார்க் பண்ணிக்கங்க. சோ எப்போ மார்க்கெட் இந்த லோ வேல்யூக்கு கீழே ஓப்பன் ஆகுதோ அந்த ஏரியால என்ட்ரி எடுக்கலாம். சோ அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ். சோ ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட ஹை பிரைஸ்க்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டார்கெட் எந்த ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுமே வந்து நமக்கு டார்கெட் வந்து தராது. சோ அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் நமக்கு ரெசிஸ்டன்ட்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் வரைக்கும் நீங்க டார்கெட் வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா எந்த ஒரு பேட்டர்னுமே நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்ல வந்து ஒர்க் ஆகாது. ஒன்லி ட்ரெண்டிங் மார்க்கெட்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து நம்ம டவுன் ட்ரெண்ட்ல ட்ரெண்ட் கண்டினியூஷன் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இந்த சார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் இங்க இருந்து இது வரைக்கும் கீழே இறங்கி இருக்கு. சோ இந்த ஏரியால ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. மறுபடியும் அகைன் மார்க்கெட் வந்து லைட்டா மேலே ஏறி இருக்கு. சோ மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் பியர் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுது? சோ மார்க்கெட் வந்து ஃபுல்லி பியரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சோ அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து இது பிரேக் பண்ணிருக்கு. சோ ப்ரீவியஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணவே நெக்ஸ்ட் எங்க வரணும்? அடுத்த சப்போர்ட்டுக்கு தான் வந்தாகணும். ஓகேங்களா? சோ இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேரிஷ் கேண்டிலும் போட்டங்காட்டி சோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டை கன்டினியூ பண்ண போகுது அப்படிங்கறத வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? சோ இதுல நம்ம எங்க என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட லோ வேல்யூ இருக்கு இல்லையா? இந்த லோ வேல்யூ வந்து மார்க் பண்ணிங்க. சோ இந்த லோ வேல்யூக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வந்து நம்ம என்ட்ரி எடுத்தா போதும். சோ இந்த ஏரியால என்ட்ரி எடுத்திருக்கோம். சோ அப்படி என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து இது வரைக்கும் கீழே தான் வந்திருக்கு. சோ அதுக்கு அடுத்து ஸ்டாப் லாஸ். சோ ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது வந்து ஆல்ரெடி ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கு. சோ இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணோம்னு இது என்ன ஆகும்? ரெசிஸ்டன்டா மாறிடும். ஓகேங்களா? சோ அப்போ இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பேரிஷ் ரிஜெக்ஷன் ஆர் ரிவர்சல் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த கேண்டிலை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். சோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில பாருங்க. சோ இதுல ஷேடோ மட்டும் நமக்கு பெருசா இருக்கும். சோ இது மாதிரி ஷேடோ பெருசா இருக்கிற மாதிரி வந்துச்சுன்னாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில். ஓகேங்களா? சோ அப்பர் ஷேடோ பெருசா இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம பேரிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில்னும், லோயர் ஷேடோ வந்து பெருசா இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேரிஷ் ரிஜெக்ஷன் கேண்டிலை பத்தி பார்க்கலாம்.
ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் புல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இது வரைக்கும் மேலே கொண்டு போக ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ இருந்தாலும் பியரோட பவர் அதிகமா இருக்குங்காட்டி ஸோ பியர் வந்து இந்த பிரைஸ்க்கு மேல பிரைஸை வந்து அக்செப்ட் பண்ணல. ஸோ அதனால பிரைஸை வந்து மறுபடியும் கீழே இறக்க கொண்டு வராங்க. கீழே இறக்க கொண்டு வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் லோ பிரைஸ் போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த லோ பிரைஸ் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா மார்க்கெட் அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் புல் என்ட்ரி ஆகுறாங்க. புல் என்ட்ரி ஆயிட்டு மறுபடியும் வந்து பிரைஸ் மேல கொண்டு போறாங்க. சோ பிரைஸ் அந்த அளவுக்கு மேல கொண்டு போக முடியல. ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும் மேல கொண்டு போயிட்டு இந்த ஏரியால க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. சோ இதுல ரியல் பாடி வந்து நமக்கு சின்னதா இருக்கும். ஓகேங்களா. கேண்டில் வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த க்ளோஸ்ல இருந்து இந்த லோ இருக்குங்க இல்லையா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா புல்லிஷ் பவர். ஓகேங்களா. சோ ஏன்னா பிரைஸை வந்து புல் வந்து இதுக்கு கீழே போறதுக்கு விடல. சோ எகைன் மறுபடியும் தூக்கிட்டு வந்து இந்த க்ளோஸ் பிரைஸ்ல வந்து வச்சுட்டாங்க. ஓகேங்களா. சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த க்ளோஸ்ல இருந்து இந்த ஹை வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பேரிஷ் பவர். ஓகேங்களா. சோ இங்க இருந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா புல் பவர், இங்க இருந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரிஷ் பவர். சோ இப்போ இதுல புல் பவர் அதிகமா இருக்கா, பியர் பவர் அதிகமா இருக்கா? சோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பியரோட பவர் தான் வந்து அதிகமா இருக்கு. சோ இது மாதிரி சிம்பிளாவே வந்து கேண்டில் வந்து ரீட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இங்க ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில் தான் இங்க இருக்கிறதும். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ரியல் பாடி மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு, அவ்வளவுதான். சோ மத்தபடிக்கு இந்த ஷேடோ வந்து பெருசா இருந்துச்சு, அதாவது ரியல் பாடியை விட 2 மடங்கு மேலேயோ பெருசா இருந்தாலே போதும். இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டிலா வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மூணாவதா ஒரு கேண்டில் வந்து பார்க்க போறோம். சோ இதுல என்ன டிஃபரெண்ட்னா இதுல கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்மால் ரியல் பாடியை கொண்ட கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது எப்படிங்கறத அனலைஸ் பண்ணி பார்ப்போம். சோ மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்கு. சோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே பியர் வந்து கீழே கொண்டு போக ட்ரை பண்ணிருக்காங்க. சோ இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸுக்கு கீழே பியர்னால கொண்டு போக முடியல. சோ அதனால அகைன் மார்க்கெட் எங்க கொண்டு வராங்க, மறுபடியும் இந்த ஓப்பன் பிரைஸ் கொண்டு வந்து மறுபடியும் இங்கிருந்து மேலே ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க. சோ மேலே ஏறி இது வரைக்கும் ஹை பிரைஸ் போயிருக்கு. சோ இருந்தாலும் இந்த ஹை பிரைஸ்க்கு மேல மார்க்கெட்டை வந்து புல்னால கொண்டு போக முடியல. பியர் வந்து என்ட்ரி ஆயிட்டு மார்க்கெட்டை சடனா கீழே இறக்கிட்டு இந்த க்ளோஸ் இங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. இப்போ இதுல நம்ம புல் அண்ட் பியர் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கிரீன் கலர் கேண்டில் தான். ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ஷன் கேண்டில் நமக்கு ரெட் அண்ட் கிரீன்லாம் முக்கியம் கிடையாது. ஸோ புல்லோட பவர் அதிகமா இருக்கா, பியரோட பவர் அதிகமா இருக்கா, ஸோ அதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல புல் பவர் எங்க இருந்து இது வரைக்கும், ஸோ இந்த லோவ்ல இருந்து இந்த க்ளோஸ் வரைக்குமே புல்லோட பவர் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த க்ளோஸ்ல இருந்து இந்த ஹை வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியரோட பவர். ஸோ இப்போ நீங்க ஈஸியா சிம்பிளா சொல்லிட முடியும் இதுல வந்து யார் வின் பண்ணிருக்கா, பியர் தான் வின் பண்ணிருக்கா. ஸோ பியரோட பவர் தான் அதிகமா இருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் இதுக்கப்புறம் பியரோட கண்ட்ரோலுக்கு தான் போக முடியுது. ஓகேங்களா. இது மாதிரி நம்ம சிம்பிளாவே கேண்டில வந்து ரீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பேரிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில பயன்படுத்தி எப்படி ட்ரேட் செட்டப் எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பேரிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டிலா பயன்படும். சோ அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ட்ரெண்டிங் மார்க்கெட்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். சைட்வேஸ் மார்க்கெட்ல எந்த ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுமே வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா. சோ இப்போ இந்த கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அப் ட்ரெண்ட்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா. சோ இப்போ மார்க்கெட் வந்து இங்க இருந்து இது வரைக்கும் நமக்கு புல் கண்ட்ரோல் இருக்கு. ஓகேங்களா. சோ இந்த ஏரியால மார்க்கெட் வந்து பியரோட கண்ட்ரோலுக்கு போயிருச்சு அப்படிங்கறத வந்து இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இருந்தாலும் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் பண்றோம். சோ நெக்ஸ்ட் கேண்டிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெட் கலர் கேண்டில். ஓகேங்களா. சோ இந்த ரெட் கலர் கேண்டில் என்ன இண்டிகேட் பண்ணுது, மார்க்கெட் வந்து புல்லோட கண்ட்ரோல்ல இருந்து பியரோட கண்ட்ரோலுக்கு போயிருச்சு அப்படிங்கறத வந்து இண்டிகேட் பண்ணுது. சோ இப்போ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா. சோ இப்போ இதில் நம்ம எங்க என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட லோ இருக்கு இல்லையா, சோ இந்த லோ கேண்டில் கீழே வந்து எப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அப்போ வந்து என்ட்ரி எடுப்போம். சோ ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட ஹை பிரைஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹை பிரைஸ்க்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. சோ அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் நமக்கு ரெசிஸ்டன்ட்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். சோ அதுக்கப்புறம் டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சப்போர்ட் வரைக்கும் டார்கெட் வந்து வச்சுக்கலாம். புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில் ஆர் ரிவர்சல் கேண்டில் பத்தி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அப்பர் ஷேடோ பெருசா இருந்தா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா லோயர் ஷேடோ பெருசா இருந்தா இது வந்து புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில். ஓகேங்களா. இப்போ நம்ம புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஏரியால ஓப்பன் ஆயிருக்கு. சோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புல் வந்து பிரைஸ் இது வரைக்கும் ஹையா கொண்டு போயிருக்காங்க. சோ இருந்தாலும் அந்த லெவலுக்கு மேல புல்னால பிரைஸை உயர்த்த முடியல. எகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியர் என்ட்ரி ஆயிராங்க. சோ பியர் என்ட்ரி ஆகிட்டு பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் லோவா கொண்டு வந்துட்டாங்க. சோ லோவா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எகைன் வந்து புல் வந்து இந்த ஏரியால என்ட்ரி ஆகுறாங்க. சோ என்ட்ரி ஆயிட்டு பிரைஸை மறுபடியும் மேல கொண்டு போய் இந்த லெவல்ல க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சோ அதனால நமக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து சின்னதா ரியல் பாடியை கொண்ட ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த கேண்டில் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா புல்லோட பவர் அதிகமா இருக்கா, பியரோட பவர் அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் பிரைஸ்ல இருந்து இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த லோ வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா புல்லிஷ் பவர், புல்லிஷோட பவர் இருக்கு. அதே மாதிரி இந்த ஹைல இருந்து இந்த க்ளோஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரிஷ் பவர். சோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. சோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். சோ இது வந்து புல்லிஷோட பவர் தான் அதிகமா இருக்கு. சோ மார்க்கெட் புல்லிஷோட கண்ட்ரோலுக்கு போயிருச்சு அப்படிங்கறத இந்த கேண்டில் வந்து நமக்கு தெளிவா இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா. சோ கலர் வந்து பேரிஷா இருக்கு, கிரீன் கலர்ல இருந்தா தான் புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவீங்க. சோ நமக்கு கலர் முக்கியம் கிடையாது, புல்லிஷோட பவர் அதிகமா இருக்கா, பேரிஷோட பவர் அதிகமா இருக்கா அப்படிங்கறதா முக்கியம். சோ இதுதான் வந்து சைக்காலஜிக்கலா ஒரு கேண்டில வந்து ரீட் பண்ற மெத்தட். ஓகேங்களா.
ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க ஒரு கிரீன் கலர் கேண்டில் இருக்கு. ஸோ இதையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அகைன் மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியர் மார்க்கெட்டை கீழே கொண்டு போக ட்ரை பண்றாங்க. இந்த ஏரியால வந்து புல் என்ட்ரி ஆயிராங்க. ஸோ இதுக்கு கீழே பிரைஸை கீழே கொண்டு போக புல் விடல. அதனால மறுபடியும் அகைன் மார்க்கெட் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஹை பிரைஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அகைன் இந்த ஏரியால பியர் என்ட்ரி ஆயிட்டு இந்த பிரைஸுக்கு மேல மார்க்கெட் கொண்டு போக விடாம இந்த பிரைஸ்ல வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அதனால ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த கேண்டில் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இதுல புல் பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க இருந்து இந்த க்ளோஸ் வரைக்கும் புல்லோட பவர், இது வந்து புல் பவர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஹைல இருந்து இந்த க்ளோஸ்ல இருந்து இந்த ஹை வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியரோட பவர். ஓகேங்களா? ஸோ இப்போ புல்லோட பவர் பியரோட பவர் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ இந்த ஏரியால வந்து பாத்தீங்க அப்படின்னா புல் தான் வின் பண்ணியிருக்காங்க, புல்லோட ஆதிக்கம் தான் இருக்கு அப்படிங்கறத இந்த கேண்டில் வந்து நமக்கு தெரியப்படுத்துது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்த கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு இருக்கும் சின்ன வித்தியாசம், ரியல் பாடி மட்டும் சின்னதா இருக்கும், ஷேடோ வந்து பெருசா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா புல்லிஷ் ரிஜெக்ஷன் ஆர் ரிவர்சல் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் செட்டப் எடுக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இந்த புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல தான் ஃபார்ம் ஆகும். எந்த ஒரு பேட்டர்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும், சைட் வேஸ் மார்க்கெட்ல ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ப்ரீ ட்ரெண்டை வந்து பார்க்கணும். ஸோ ப்ரீ ட்ரெண்டை டெஃபினட்டா பாத்துருங்க. ஸோ ப்ரீ ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புல்லிஷ் ரிஜெக்ஷன் ஆர் ரிவர்சல் கேண்டில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து இது வரைக்கும் நமக்கு மார்க்கெட் பியரோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு புல்லிஷ் ரிஜெக்ஷன் ஆர் ரிவர்சல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது இண்டிகேட் பண்ணுது மார்க்கெட் வந்து புல்லோட கண்ட்ரோல் போயிருச்சு அப்படிங்கிறது சிம்பிளா நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் நமக்கு புல் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால நெக்ஸ்ட் கேண்டில் வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா புல் கேண்டில் தான், லோ பவர் புல் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம எங்க என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட ஹையை மார்க் பண்ணிக்கங்க. ஸோ எப்போ மார்க்கெட் இந்த ஹை பிரைஸ்க்கு மேல ஓப்பன் ஆகுதோ அந்த ஏரியால வந்து என்ட்ரி எடுப்போம். ஸோ இதில் பாத்தீங்கன்னா இந்த ஏரியால என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ மார்க்கெட் நமக்கு இது வரைக்கும் மேல தான் வந்திருக்கு. ஸோ இதற்கு ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லோ பிரைஸ், அதாவது இந்த கேண்டிலோட லோ பிரைஸ்க்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணுவோம். ஸோ அதுவே இந்த பேட்டர்ன் நமக்கு சப்போர்ட்டுக்கு பக்கத்துல வந்துச்சு அப்படின்னா இதனுடைய அக்யூரசி வந்து இன்னும் அதிகமா இருக்கும். இதற்கு ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஜோனுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணணும். அதே மாதிரி டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் வரைக்கும் நீங்க டார்கெட் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புல்லிஷ் அண்ட் பீரிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரிஜெக்ஷன் கேண்டிலே நமக்கு பவர்ஃபுல் கேண்டில்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பீரிஷ் பவர் பிளஸ் பீரிஷ் ரிஜெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ரியல் பாடி மட்டும் நமக்கு பெருசா இருக்கும். ஸோ அந்த நார்மலா ரிஜெக்ஷன் கேண்டிலுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய ரியல் பாடியோட சைஸ் மட்டும் நமக்கு பெருசா இருக்கும். ஸோ மற்றபடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேடோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லென்த்தியா தான் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பீரிஷ் பவர் பீரிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு ஹை பிரைஸ் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஹை பிரைஸ்க்கு மேல மார்க்கெட்டை பியர் கொண்டு போக விடல. ஸோ எகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இது வரைக்கும் லோ போயிருக்கு. ஸோ இந்த லோ பிரைஸுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா புல் வந்து என்ட்ரி ஆயிட்டு இந்த லோ பிரைஸுக்கு கீழே வந்து பிரைஸ் கொண்டு போக விடாம இந்த ஏரியால மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதுல புல்லோட பவர் எங்க இருக்கு, பியரோட பவர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல ரியல் பாடி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு பெருசா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேடோஸும் வந்து நமக்கு பெருசாவே இருக்கும். ஓகேங்களா? கேண்டில்ல இந்த ஹைல இருந்து இந்த க்ளோஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீரிஷோட பவர் வந்து குறிக்குது. அதுக்கப்புறம் இந்த க்ளோஸ்ல இருந்து இந்த லோ இருக்குங்க இல்லையா? ஸோ இது வந்து புல்லிஷோட பவரை குறிக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இதுல வந்து நமக்கு பீரிஷோட பலம் தான் வந்து அதிகமா இருக்கு. ஸோ பீரிஷ் தான் வந்து இதுல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா ரியல் பாடியோட சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பெருசா இருக்கு. ஸோ அப்போ ஆல்ரெடி நமக்கு பியரோட கண்ட்ரோல்ல மார்க்கெட் இருக்கு அப்படிங்கறத நார்மலா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரியல் பாடி நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா பியர் தான் வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெளிவா வந்து சொல்லுது. சோ அப்போ அதனாலதான் இந்த கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீரிஷ் பவர் பிளஸ் பீரிஷ் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படின்னா பவர்ஃபுல் பீரிஷ் கேண்டில். ஓகேங்களா? சோ அதே மாதிரி புல்லிஷ் பவர் புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில பத்தி பார்க்கலாம். சோ இந்த புல்லிஷ் பவர் புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா சோ இந்த படத்துல இருக்க மாதிரி தான் இருக்கும். சோ அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ மார்க்கெட் இந்த ஏரியால ஓப்பன் ஆகுது. சோ அதுக்கப்புறம் எகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இது வரைக்கும் கீழே வந்திருக்கு. சோ இதுக்கு கீழே வந்து மார்க்கெட்டை கொண்டு போக புல் வந்து விடல. ஓகேங்களா? சோ புல் இந்த ஏரியால என்ட்ரி ஆயிட்டு மார்க்கெட்டை மறுபடியும் அகைன் மேல கொண்டு போறாங்க. சோ மேல கொண்டு போயிட்டு இது வரைக்கும் மேல கொண்டு போறாங்க. சோ இந்த ஏரியால வந்து பியர் என்ட்ரி ஆயிட்டு பிரைஸை இந்த ஹை பிரைஸ்க்கு மேல கொண்டு போக விடாம மறுபடியும் அகைன் கீழே இறக்குறாங்க. சோ கீழே இறக்கினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ல க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சோ இதனால நமக்கு ஒரு கிரீன் கலர்ல ஒரு ரியல் பாடி வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம இதுல அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைல இருந்து இந்த க்ளோஸ் வரைக்கும் நமக்கு பீரிஷ் பவர், இந்த க்ளோஸ்ல இருந்து இந்த லோ வரைக்கும் நமக்கு புல்லிஷ் பவர். சோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டில்ல யாரோட பவர் அதிகமா இருக்கு? புல்லோட பவர் தான் வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும் இந்த ஏரியாவுல புல்லோட ஆதிக்கம் தான் இருக்கு அப்படிங்கறத வந்து இது இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ல பார்க்க போற முக்கியமான கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்செப்டபிள் அண்ட் அன்அக்செப்டபிள் லெவல் ஆஃப் ரிட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். சோ அதாவது
இப்போ நமக்கு ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்னுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னுக்கு ஆப்போசிட் சைடு கேண்டிலா உருவாகுது. இப்போ நமக்கு ஒரு புல் கேண்டில் வந்து அதாவது புல்லிஷ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீரிஷ் கேண்டிலா வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இந்த பீரிஷ் கேண்டில் வந்து எந்த லெவலுக்குள்ள இருந்தா நம்ம பேட்டர்ன் வந்து வேலிட் ஆகும், எந்த லெவலை தாண்டி கீழே போனா நமக்கு பேட்டர்ன் வந்து இன்வேலிட் ஆகும். ஸோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற கான்செப்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்செப்டபிள் அண்ட் அன்அக்செப்டபிள் லெவல் ஆஃப் ரிட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்காக எக்ஸ்ட்ரா லார்ஜ் புல் கேண்டில் வந்து எடுத்திருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் புல் கேண்டில் வந்து மார்க்கெட்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெட் கலர் கேண்டிலா நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுதா வச்சுக்கோம். ஸோ இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா புல் லார்ஜ் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த லார்ஜ் கேண்டில 50% அதாவது 50% அதனுடைய க்ளோஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேண்டில் வந்து நமக்கு அக்செப்டபிள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அக்செப்டபிள். ஸோ அதே மாதிரி ரெண்டாவது கேண்டிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அக்செப்டபிள். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து வேலிட். ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் கேண்டில், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில் அதாவது 50%க்கு கீழே வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கேண்டில் வந்து நமக்கு இன்வேலிட் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு இன்வேலிட். ஸோ அப்போ இந்த பேட்டர்ன் படி ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகாது அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது ஓகேங்களா. இப்போ எக்ஸ்ட்ரா லார்ஜ் பியர் கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் பியர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதற்கு ஆப்போசிட்டா வந்து கிரீன் கலர் கேண்டில் புல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா. ஸோ இந்த புல் கேண்டில் எந்த லெவலுக்குள்ள இருந்தா அக்செப்டபிள், எந்த லெவலுக்கு மேல போனா அன்அக்செப்டபிள் அப்படிங்கறத பத்தி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 50% அதாவது இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் கேண்டிலோட 50% இருக்கு இல்லையா, இந்த லெவலுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அக்செப்டபிள், இந்த லெவலுக்கு மேல போச்சு அப்படின்னா அன்அக்செப்டபிள். ஸோ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் புல் பியர் கேண்டிலுக்கு அப்புறம் வரக்கூடிய புல் கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 50% குள்ளதா இருக்கு ஓகேங்களா. சப்போ இந்த கேண்டில் அக்செப்டபிள், பேட்டர்ன் வந்து வேலிட் ஓகேங்களா. சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலும் பாத்தீங்கன்னா 50% குள்ளதா இருக்குது, பேட்டர்ன் வந்து வேலிட். சோ அதுக்கு அடுத்து வந்து வரக்கூடிய கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு புல் கேண்டில் வந்து இருக்கு. ஸோ இந்த புல் கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய 50% லெவலுக்கு மேல க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ இது மாதிரி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த பியர் பேட்டர்ன் வந்து நாட் வேலிட். அப்போ பியர் சைடு மார்க்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டி வந்து குறைவாயிருச்சு ஓகேங்களா. ஸோ புல் தான் வந்து இன்னும் மார்க்கெட்ல இருக்காங்க அப்படிங்கறத வந்து இது இண்டிகேட் பண்ணுது. இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் வேலிடா இன்வேலிடா அப்படிங்கறத இந்த ரிட்ரேஸ்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால நமக்கு பியர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் பியர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிரீன் கலர் கேண்டிலா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஸ்பின்னிங் டாப் தான். ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்காட்டி நான் வந்து சொல்றேன். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிரீன் கேண்டிலா இருக்கு. ஸோ இப்போ இந்த கிரீன் கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கேண்டிலோட 50% லெவலுக்கு மேல வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது. அப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட் கிடையாது ஓகேங்களா. ஸோ அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு நமக்கு, அதாவது இந்த கேண்டில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் கேண்டிலுக்கு 50% குள்ள தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த பேட்டர்ன் வந்து வேலிட். அதுவே இந்த 50% மேல வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதாவது இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டிலோட 50% லெவலுக்கு மேல வந்து இந்த கிரீன் கேண்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன் நாட் வேலிட் ஓகேங்களா. இது மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில ரிட்ரேஸ்மெண்ட் இருந்தா அந்த ரிட்ரேஸ்மெண்ட் நமக்கு வேலிடா இல்லையா அப்படிங்கறத வந்து செக் பண்ணணும் ஓகேங்களா. நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக்கை வந்து எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்கை ரீட் பண்ணும்போது நாம ஒரு சில பாயிண்ட்லாம் வந்து நினைவில் வச்சுக்கணும். ஸோ அந்த பாயிண்ட்லாம் என்னென்ன அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெவர் ஜட்ஜ் எ கேண்டில் பிஃபோர் இட் க்ளோசஸ். ஸோ அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகி முடிச்சு அது க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணமே தவிர அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய க்ளோசிங்கை வந்து நம்ம என்னைக்குமே முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண கூடாது. ஸோ அப்படி ப்ரெடிக்ட் பண்ணீங்க அப்படின்னா 90% வந்து தப்பா போறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதனுடைய ப்ரீயர் ட்ரெண்டை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீயர் ட்ரெண்டை பார்க்கணும். ஸோ இது எந்த ஒரு பேட்டர்னாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனனையும் ப்ரீயர் ட்ரெண்டை வந்து செக் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஹையர் அக்யூரசி அண்ட் ஹையர் ரிலையபிலிட்டியா இருக்கும். ஸோ இந்த டைம் ஃப்ரேமை பத்தி தெளிவா அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா டைரக்டா வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது, ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கணும். ஸோ கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு தான் வந்து நம்ம என்ட்ரி வந்து எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ ஒரு சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுனால நம்ம லேட்டா என்ட்ரி ஆகிறோம். ஸோ அதனால நம்ம முன்னாடி என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கன்ஃபர்மேஷன் எடுக்காமே என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ ஆக்சுவலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கூட முடியறது கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து ரெகுலரா வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு குட் சான்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கம்பல்சரி கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால நம்ம எப்பவுமே கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு என்ட்ரி எடுக்கிறது பெஸ்ட் ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா
கேண்டிலோட லொகேஷன், இது எங்க வந்து ஃபார்ம் ஆகுது, கேண்டில் சப்போர்ட்ல ஃபார்ம் ஆகுதா, ரெசிஸ்டன்ட்ல ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் இதை சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு கேண்டில் ஃபார்ம் ஆகுதா, இல்ல சப்போர்ட்டோட எண்ட்ல ஃபார்ம் ஆகுதா, இல்ல ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணிட்டு இது ஃபார்ம் ஆகுதா, இல்ல ரெசிஸ்டன்டோட எண்ட்ல கேண்டில் ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஸோ இதனுடைய லொகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுக்கு நமக்கு வால்யூம் இல்லைன்னா ஓஏ ரெண்டுமே பார்த்து ரெண்டுமே சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 50% ரிட்ரேஸ்மெண்ட் ரூல், அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ எந்த லெவல் வரைக்கும் நமக்கு ரிட்ரேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா அக்செப்டபிள், எந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா அன்அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ அந்த லெவலை என்னைக்குமே வந்து மறக்காதீங்க. ஸோ இது மாதிரி இந்த 7 பாயிண்ட் மட்டும் நீங்க கேண்டில்ஸ்டிக்கை ரீட் பண்ணும்போது ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அடுத்து நம்ம டைம் ஃப்ரேம் பத்தி பார்க்கலாம். ஸோ கேண்டில்ஸ்டிக் வீடியோ போட்டேன் அப்படின்னாலே ஸோ எனக்கு அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் வந்துடும். ஸோ என்னன்னா என்ன கொஸ்டின் அது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன டைம் ஃப்ரேமுக்கு நீங்க கேண்டில்ஸ்டிக் யூஸ் பண்ணுவீங்க, ஸோ எந்த டைம் ஃப்ரேம் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேண்டில்ஸ்டிக் அப்படிங்கிறது டைம் ஃப்ரேம் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் ஒர்க் ஆகும். ஸோ ஈவன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம்லையும் ஒர்க் ஆகும். ஸோ மேக்ஸிமம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல பர்சனலா வந்து நானே ட்ரேட் பண்ணிருக்கேன். 1 மினிட் டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அனைத்து டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதற்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த டைம் ஃப்ரேம்ல தான் ஒர்க் ஆகும், இந்த டைம் ஃப்ரேம்ல தான் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ டைம் ஃப்ரேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக அதனுடைய அக்யூரசி அண்ட் ரிலேபிள் வந்து அதிகமா இருக்குமே தவிர அனைத்து டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில்ஸ்டிக் வந்து ஒர்க் ஆகும். டைம் ஃப்ரேம் அதிகமாக இதனுடைய அக்யூரசி அண்ட் ரிலேபிள் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 1 மினிட் டைம் ஃப்ரேம் பாக்குறத விட 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பாத்தீங்க அப்படின்னா 1 மினிட்டை விட 1 ஹவர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து நமக்கு அக்யூரசி இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ அதே மாதிரி 1 ஹவர் பாக்குறத விட டே கேண்டில் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா 1 ஹவர் கேண்டிலை விட டே கேண்டிலோட பேட்டர்னோட அக்யூரசி வந்து இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ இது மாதிரி டைம் ஃப்ரேம் அதிகமாக நம்மளுடைய அக்யூரசி அண்ட் ரிலேபிள் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ அனைத்து டைம் ஃப்ரேம்லையும் நமக்கு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இந்த டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்றீங்களே, இந்த டைம் ஃப்ரேம்னா என்ன? ஸோ அதை பத்தி நம்ம சார்ட்ல டைரக்டா பார்த்துருவோம். ஸோ இந்த டைம் ஃப்ரேமை நம்ம பார்க்கறதுக்காக சன் டிவியோட சார்ட் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ சன் டிவியோட கேண்டில்ஸ்டிக் சார்ட் வந்து இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து நமக்கு டைம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒவ்வொரு சார்ட்டிங் சாஃப்ட்வேர்லையும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம். பட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா investing.comல சார்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் லைவ் சார்ட் வேணாலும் இந்த .comலேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைம் ஃப்ரேம்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 1 மினிட், 5 மினிட், 50 மினிட், 30 மினிட், 45 மினிட், 1 ஹவர், 2 ஹவர், 4 ஹவர், 5 ஹவர், இது மாதிரி நமக்கு நிறைய டைம் ஃப்ரேம்ல வந்து கேண்டில்ஸ்டிக் சார்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் என்ன மீன் பண்ணுது நமக்கு அப்படின்னா, இப்போ 1 மினிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து 1 மினிட் கேண்டில் வந்து போட்டிருக்கோம். ஸோ 1 மினிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உருவாகக்கூடிய 4 பிரைஸ்களை வச்சு கேண்டில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ 27ஆம் தேதி இப்போ பார்த்தீங்கன்னா 9:15 மணிக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 9:15 மணியிலிருந்து இப்போ 9:16, ஸோ 9:16 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆயிட்டு இது வந்து ஓப்பன் பிரைஸ், மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து ஓப்பன் பிரைஸ், அதுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பிரைஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு சண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஈக்குவல் டு லோ. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ஈக்குவல் டு லோனா இந்த ஓப்பனுக்கு கீழே பிரைஸ் போகல, ஆனா மேல வந்து ஹை பிரைஸ் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1 மினிட்ல முடிஞ்சிடும். ஸோ அந்த டேட்டாவை வந்து வச்சு நமக்கு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்து கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9:16க்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ 9:16ல இருந்து 9:17 வரைக்கும் இருக்கக்கூடிய ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இந்த வேல்யூ வச்சு நமக்கு கேண்டில் உருவாகும். அதே மாதிரி 9:17, 9:18, 9:19 இது மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் வந்து இருக்கக்கூடிய ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் வேல்யூ வச்சு நமக்கு கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணும். இது வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 மினிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு 5 மினிட்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்டோட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு டேட் வந்து 27. ஸோ 27ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே 9:15 மணிக்கு வந்து நமக்கு ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன பிரைஸ் ஓப்பன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் க்ளோஸ் ஆனது, அதாவது அந்த 9:20 வரைக்கும் இடைப்பட்ட 9:20க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. ஸோ அந்த 9:20க்கு க்ளோஸ் ஆன வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்த க்ளோஸ் பிரைஸா வந்திருக்கும். அதுக்கு இடைப்பட்டதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை அண்ட் லோ வந்து போயிருக்கும். ஸோ இங்க வந்து லோ வேல்யூ எதுவும் போகல, ஹை பிரைஸ் மட்டும் நமக்கு 489 வந்து போயிருக்கு. ஸோ இதை வந்து ஹை பிரைஸா பிரிண்ட் பண்ணும். இப்போ இந்த 5 நிமிஷத்துல இருக்கக்கூடிய ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸை வச்சுட்டு நமக்கு 5 மினிட்ல கேண்டில் வந்து உருவாயிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து ரெண்டாவது கேண்டில் எப்போ வரும்? 9:20ல இருந்து 9:25 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு நமக்கு கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி 5 நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 50 மினிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு 50 மினிட்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ வச்சுட்டு நமக்கு டேட்டா வந்து கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த டேட்டா வச்சுட்டு கேண்டில் வந்து நமக்கு உருவாகும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஃப்ரேமும் இப்போ 1 ஹவர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு 1 ஹவருக்கும் இருக்கக்கூடிய ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் வேல்யூ இருக்கக்கூடிய டேட்டா வச்சுட்டு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்றோம். ஸோ கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து நம்ம மறுபடியும் சொல்றேன், அனைத்து டைம் ஃப்ரேம்லையும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ டைம் ஃப்ரேம் அதிகமாக அதனுடைய அக்யூரசி அண்ட் ரிலேபிள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அனைத்து டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில்ஸ்டிக் வந்து நமக்கு ஒர்க் ஆகும்.